யூடிக்ஷனரி ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையான லாங்குவேஜை செலக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரியாத வேர்டை வாய்ஸ் நோட்டில் ஸ்பெல் பண்ணுங்கள். இல்லைனா அந்த இமேஜை ஸ்கேன் பண்ணுங்கள். அது ஆட்டோமேட்டிக்காக ட்ரான்ஸ்லேட் ஆயிரும். இனியா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க? அதுக்கான லிங்க் கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, போய் டவுன்லோட் பண்ணுங்கள். விஸ்வாசம் சிறுத்தை சிவா அவர்களுடன் நம்ம அஜித் சார் வந்து 4வது முறையாக கை கோர்த்து பண்ணுறாரு. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த நியூஸ் கேட்குறப்ப எல்லாருக்குமே லைட்டாக கொஞ்சம் காண்டாக தான் இருந்தது. என்னடா 4வது முறையாக தொடர்ந்து இவர் கூடவே படம் பண்ணுறாரு அப்படின்ட்டு. ஃபர்ஸ்ட் லுக் செகண்ட் லுக்லாம் கூட பெருசாக நம்மளை சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி இல்லை அப்படின்னாலும் மோஷன் போஸ்டர் அதுக்கப்புறம் ட்ரெய்லர் கட்டு பார்த்ததுக்கப்புறம் அப்பா சிவா நம்ம தலைக்கு வேற லெவலில் ஒரு படம் பண்ணியிருக்காரா, கண்டிப்பாக அந்த படத்தை நம்ம ஃபர்ஸ்ட் டே போய் பார்த்தே ஆகணும்னு சொல்லிட்டு எல்லாருமே அவ்வளோ ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ தலைவர்களுக்கும் நிறைய கட் அவுட்டு தோரணம் எல்லாம் கட்டியாச்சு. நாளைக்கு காலையில் நடக்கும் பாருங்க நம்ம தலைக்கு பட்டாபிஷேகம் வேற லெவலில் இருக்க போகுது. ஸோ விஸ்வாசம் படத்தை தொடர்ந்து இயக்குனர் சிவா வந்து யார் கூட படம் பண்ண போறாரு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். சிவகார்த்திகேயன் அவர்களுடன் சேர்ந்து ஒரு படம் பண்ண போறாரு அப்படிங்கிறது. அதை தொடர்ந்து அவர் வந்து ஒரு தெலுங்கு சப்ஜெக்ட் தான் பண்ண போறாரு அப்படிங்கிற மாதிரி நிறைய டாக்ஸ் போயிட்டு இருந்ததுல, அதை வந்து பிரேக் பண்ற மாதிரி இப்போ ரீசெண்டா ஒரு இன்டர்வியூல நமக்கு கிளியர் கட்டா என்னன்னு தெரிய வந்திருக்கு. அதாவது நம்ம இன்டர்வியூல என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, மறைமுகமா கேட்டிருக்காங்க, அஜித் சாரோட நீங்க படம் பண்ணிட்டீங்க, அடுத்து நீங்க எந்த ஆக்டரோட நீங்க ஒரு படம் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க, அதாவது தளபதி விஜய் கூட பண்ணுவீங்களா மாட்டீங்களாங்கிறத அப்படி சுத்தி உழைச்சி கேட்கலாம் ட்ரை பண்ணியிருக்காங்க. அப்போ வந்து சிவா சார் சொல்லிட்டாரு, விஜய் சார் வந்து என்கிட்ட ரொம்ப அன்பா பேசுவாரு, நிறைய தூரம் நாங்கள் 2 பேரும் மீட் பண்ணி பேசியிருக்கோம். ஸோ கண்டிப்பா நான் தளபதி விஜய் அவர்களுக்கு ஒரு பக்கா கமர்ஷியலான ஒரு சப்ஜெக்ட்ல ஒரு ஸ்டோரி ரெடி பண்ணி நான் விஜய் சாரோட ஒர்க் பண்ணுவேன் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. மேபி நம்மளுடைய தளபதி அவர்கள் அட்லி அவர்களுடன் படம் முடிச்சதுக்கு அப்புறம், அதாவது நம்மளோட சிவா வந்து சிவகார்த்திகேயன் அவரோட படம் முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம தளபதி அவர்களை வச்சு ஒரு படம் பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படிங்கிற மாதிரியான சின்ன ஸ்பெகுலேஷன் வந்து நிறைய டாக்ஸ் அங்கங்க போயிட்டு இருக்கு. ஸோ நீங்க நம்மளுடைய தளபதி விஜய் அவர்கள் சிவா அவர்களுடன் சேர்ந்து ஒரு கமர்ஷியல் படம் பண்ணா அது எப்படி இருக்கும், அது என்ன மாதிரியான விஷயமா இருக்கும் அப்படின்னு நினைச்சு நீங்க ஃபீல் பண்றீங்க அப்படிங்கிறத மறக்காம கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இது வரைக்கும் சிறுத்தை சிவா அவர்கள் பண்ண படங்கள் எதுவுமே இந்த சாலிடா ஏதோ ஒரு மெசேஜ் வச்சு பண்ண படங்கள் மாதிரி எதுவுமே இருந்தது கிடையாது. ஆனா நம்மளுடைய தளபதி படங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பா அதுல நிச்சயமா ஏதாவது ஒரு சோஷியல் மெசேஜ் இருக்கும். ஸோ இப்படி இருக்கிற ஒரு ஆக்டர், இப்படி இருக்கிற ஒரு கமர்ஷியலான டைரக்டர், இவங்க 2 பேரோட காம்பினேஷன்ல ஒரு படம் வருது அப்படின்னா கண்டிப்பா ஃபேன்ஸுக்கு மிகப்பெரிய ஒரு விஷுவல் ட்ரீட்டா தான் இருக்கும். ஸோ நான் இந்த காம்பினேஷன் நல்லாவே எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஸோ நீங்க இந்த காம்பினேஷனுக்கு எந்த அளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்றீங்க, எந்த அளவுக்கு வரவேற்பு தரீங்க அப்படிங்கறத மட்டும் மறக்காம கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சர்க்கார் வர்சஸ் விஸ்வாசம், அதாவது எத்தனை ஸ்கிரீன்ல ரெண்டும் ரிலீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய ஃபேவரட்டான ஆங்கர் பிரவீன் கேஎஸ் பண்ணியிருக்காரு. அதை நீங்க பார்க்கல அப்படின்னா அதுக்கான லிங்கிங் கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் as well as இந்த ஃபர்ஸ்ட் கமெண்ட் பாக்ஸ்ல நான் பேஸ்ட் பண்ணியிருக்கேன். நீங்க போய் பார்த்து உங்களோட கருத்துக்களை தெரிவிக்கலாம். எல்லாருக்கும் வணக்கம். நெட் டிவி ஃபார் யூ பார்க்குற எல்லா மக்களுக்கு, டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் நெட் டிவி ஃபார் யூ அண்ட் கிளிக் த பெல் பட்டன்.